நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வீடியோ பார்க்குற ஒரு நண்பர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது, டாக்டர், இந்த மாதிரி என்னோட கால் விரல்ல கருப்பு கலர்ல கோடுகள் இருக்கு, இது நார்மலா இல்ல கேன்சரா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு ஒரு நண்பர் ஒரு கேள்வியே கேட்டார். அந்த கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நான் ஒரு நெயில் டிடெக்டிவா மாதிரி உங்க கால் நகத்தில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி, ஒளிந்துள்ள ரகசியங்களை ஒன்னொன்னா சால்வ் பண்ண போறேன். ரெடிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள வருவோம். நம்ம கால் விரல் நகங்களுக்கு அடியில மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்களும் இருக்கு. இந்த மெலனோசைட்ஸ் செல்கள் தான் நம்ம கருப்பா இருக்கமா, வெள்ளையா இருக்கமா, ப்ரௌனா இருக்கமா அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய செல்கள். ஏன்னா இந்த செல்கள் கலரை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள். சில சமயம் நம்ம கால் விரல்கள்ல இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ், அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்போ என்ன ஆகுது? அதிகமான மெலனினா அவங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நம்ம கால் விரல் நகங்கள்ல கருப்பு கோடுகள் தெரியலாம். அதாவது உங்க நகம் ஒரு பிரிண்டர் மாதிரி இங்கு காட்ரிட்ஜ் போட்டு தான் பிரிண்ட் பண்ணுவோம். இந்த இங்கு காட்ரிட்ஜ் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரிண்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்மட்ஜ் ஆகும் பேப்பர்ல அதிகமான இங்கு. அதே மாதிரி தான் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய மெலனோசைட்ஸ், மெலனின்னால நகங்கள்ல அந்த கருப்பு கோடுகள் தோன்றலாம். ரெண்டாவது காரணங்க, நீங்க எந்த வயசுக்காரராக இருந்தாலும் சரி, கால் விரல் நகங்கள்ல அடிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப பொதுவான விஷயம். இப்ப சின்ன வயசுக்காரங்களா இருந்தா விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பாலு, பந்து உதைக்கிறது, இந்த மாதிரி சமயத்துல நகங்கள்ல அடிபடுறது சகஜம். ரத்தம் வரும், அந்த நேரத்துக்கு அது சரியா போயிடும். பெரியவங்க கூட கால் விரல் நகங்களை எங்கேயாவது ஒரு கார்னர்ல, சேர் கால்ல, சோபா கால்ல எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சு பின்னாடி அந்த இடத்துல ரத்தம் வரதையும் நீங்க பார்த்துருக்கலாம். அப்படியே நகத்தோட ஓரத்துல இருந்து ரத்தம் வரும். இது என்ன சொல்லுதுன்னா, நகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல டேமேஜ் ஆகி உடஞ்சி போச்சு. இதனால ரத்தம் வெளியே வருது. அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆகணும் இல்லையா? அது ரிப்பேர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமா சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ப்ரௌன் நிறம், அடர் ப்ரௌன் நிறம், கருப்பு நிறம் அப்படின்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிக்கிட்டே வரும். மாறி தான் கடைசியா குணமாகும். புது பிளட் வெசல், ரத்த நாளங்கள் உருவாகும். சில பேருக்கு இந்த ப்ராசஸ்ல அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது அப்படியே தேங்கி போய் தங்கிடும் நகத்தின் மேல அந்த நிறம் நிரந்தரமா. அதனால அடிபடுதல் ஒரு முக்கியமான இரண்டாவது காரணம். மூன்றாவது கிருமிகள்ங்க. குறிப்பா ஃபங்கஸ், பூஞ்சை தொற்றுக்கள், பாக்டீரியா கிருமிகள் ரெண்டு நம்ம கால் விரல்கள் நகங்கள் கிட்டலாம் ஜாஸ்தியா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்ப அப்படின்னா அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாகும் போது. நம்ம சரியான சாக்ஸ், அதாவது நம்ம உடம்புல காட்டன் துணி போட்டிருக்கோமோ இல்லையோங்க, அட்லீஸ்ட் நம்ம அணியக்கூடிய சாக்ஸ் அப்படிங்கிறது காட்டன் சாக்ஸா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. நம்ம உடம்பு முழுக்க கிளீன் பண்றோம் குளிக்கும் போது, ஆனா கால் விரல் நகங்களை தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறோம், கால் பாதங்களையும் தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கிறோம். அப்படி பண்ணாம அந்த கால் பாதங்கள், கால் விரல்கள்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப அவசியம்ங்க. அப்படி குளிச்சு முடிச்ச பின்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரத்தை நல்லா முழுமையா ஒத்தி எடுத்து அது உலர விடுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம்ங்க. அப்படி உலர விடாம அந்த இடத்துல ஈரப்பதம் தங்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூஞ்சைகளுக்கு மிக மிக கொண்டாட்டம் தான். ஆஹா ஜாலி அப்படின்னு வந்துடும். ஏன்னா நம்ம அப்படியே காஞ்சு காயாம சாக்ஸை போட்டுட்டு போறோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் ஈரப்பதம் போதுங்க இந்த பூஞ்சைகள் உயிர் வாழ்றதுக்கும் பல்கி பெருகிறதுக்கும் உங்க நகத்தில் கருப்பு கோடுகளை ஏற்படுத்துவதற்கும். அதனால ப்ராப்பரா உலர வைக்கணும் கால்களை, சரியான சாக்ஸ் அணியணும், சரியான காலணிகள் உபயோகப்படுத்தணும். நாலாவது கருப்பு கோடு அப்படிங்கிறது உங்க மூதாதையர் கொடுத்த அன்பளிப்பு, சீதனமா கூட இருக்கலாம். ஜெனட்டிக்கலா சில பேருக்கு கருப்பு கோடுகள் வரும், அதை நம்மளால தவிர்க்க முடியாது. இதுதாங்க 90% காரணம். அதாவது இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள தான் 90% இருக்கும். இதை பத்தி நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. ஆனா கடைசியா 5வது புற்றுநோயா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? அதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிமோனிக் இருக்கு. ஒரு ஷார்ட்கட் என்னன்னா ABCDE அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குங்க. அதாவது ஏ அப்படின்னா ஏ சிமெட்ரி, நகத்தோட வடிவமே ஒரு சீராக இல்லாம சீரற்ற தன்மையோட இருக்கு அப்படின்னாலோ, பி பார்டர், நகத்தோட பார்டர் அதுவுமே எட்ஜ் ஸ்மூத்தா இல்லாம சொரசொரப்பாகவும் சீரற்ற தன்மையா இருக்கு அப்படின்னாலோ, சி நிறம், இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா கருப்பு நிறம் போன்ற நிற மாற்றம் திடீர்னு தென்பட்டாலோ, டி டயாமீட்டர், அதோட
அகலம் அப்படிங்கிறது, அந்த நக மாற்றத்தோட அகலம் அப்படிங்கிறது 3 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தாலோ இவால்விங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஞ்சிங் ஓவர் டைம், நாட்கள் ஆக 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 அந்த நிறம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது, அதோட அளவுகள் பெரிதாகிறது போன்ற பல மாறுபாடுகள் தென்படுது அப்படின்னாலோ இந்த ABCDE ரூல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பயப்படணும். கட்டாயம் டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இது மெலனோமா அப்படிங்கிற ஒரு வகையான புற்றுநோய். இது தோல் புற்றுநோய், இதோட அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஆனால் பயப்படாதீங்க, இது 1000ல் ஒருத்தருக்கு ரொம்ப அரிதான ஒரு தோல் புற்றுநோய். பயப்படாதீங்க. நம்ம ஊரில் இது ரொம்ப காமன் கிடையாது. ஜென்ரலாக நகங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க இரும்பு சத்து மிக்க பேரிச்சம்பழம், கீரைகள், மாதுளம்பழம் போன்ற விஷயங்கள் சேர்த்துக்கங்க. பயோட்டின் அப்படிங்கிற சத்து அதிகம் உள்ள முட்டை, நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கங்க. ஜிங்க் சத்து அதிகம் உள்ள பூசணி விதைகள், கருப்பு கொண்டு கடலை, வெள்ளை கொண்டு கடலை, சுண்டல் வகைகள் சேர்த்துக்கங்க. ஏன்னா ஜிங்க் நகங்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு சத்து. வைட்டமின் இ அதிகம் உள்ள பாதாம், சூரியகாந்தி விதைகள் சேர்த்துக்கங்க. சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து இது. குறிப்பாக உங்கள் கால்களோட ஆரோக்கியம், ஹைஜீன் ரொம்ப ரொம்ப அவசியம். கால் விரல்களோட ஹைஜீன், கால் விரல்களுக்கு அடியில் பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் கூட நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணணும். நகம் வெட்டுதல் குறித்து தனி வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக போட்டேன். ஸ்ட்ரைட்டாக கால் விரல் நகங்களை வெட்டணும். நெயில் ட்ரிம்மிங் கூட ஜாக்கிரதையாக பண்ணணும். ரொம்ப ஒட்டி வெட்டி அந்த இடத்துல புண்களை ஆக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆறுறதுக்கு சிரமம். சம்டைம்ஸ் அங்கே ஃபங்கஸ் தொற்றுக்குள்ளே ஏற்படலாம். பொதுவாக தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் தடவுறது. டீ ட்ரீ ஆயில் அப்படிங்கிறத ஒரு வகையான எண்ணெய், இதை தடவுறதோ, ஆப்பிள் சிடர் வினகர் லைட்டாக டச் பண்ணுறதோ, பஞ்சில் தொட்டு அந்த இடத்துல டச் பண்ணுறதோ, இது பூஞ்சை தொற்றுகள் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம். நகம் அடிபடுவதற்கு பொதுவாக அது ரெக்கவரி ஆகிறதுக்கு 6லிருந்து 12 மாதங்கள் கூட எடுக்குங்க. அதனால் அந்த மாதிரி சமயத்துலலாம் இப்போ ஆரம்பத்தில் அடிபட்டப்போ ஜில்லுனும், அப்புறமா வார்ம் கம்ப்ரஸர்னு சொல்லக்கூடிய சுடுதண்ணீர் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறதும் ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் அந்த நகத்தில் ஏற்பட்ட காயம் குணமாக. வேகமாக இந்த கருப்பு கோடுகள் பரவுது, வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, பஸ் சீல் பிடிச்சிருக்கு, நிறைய நகத்தில் இதே மாதிரி இருக்குது, காய்ச்சல்லாம் இருக்குது. தாமதிக்காமல் டாக்டரை பாருங்கள். நம்ம நகங்கள் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தின் கண்ணாடி மாதிரிங்க. அதை டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கிறது, செக் பண்ணுறது மிக மிக அவசியம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.